Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 618 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி அந்த சீசரை போட்டு பொல காட்டு ஆடினால அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பங்கசாடுக்கு பக்கத்துல காட்டுறாங்க. டோஃப்ளமிங்கோட 2 பைரட்ஸ் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஒன்னு சர்வன்ட், இன்னொன்னு அசசின் பேபி 5. இவ தானே டோஃப்ளமிங்கோவை அட்டாக் பண்ண. கடைசியில பார்த்தா இவ அவன் ஆளு. இப்படி அவனை அடிச்சுக்கிறதெல்லாம் வழக்கமா நடக்கும் போல. அதனாலதான் அவன் கேஷுவலா இருந்திருக்கான். அவ புலம்பிக்கிட்டே தான் போவானா, கண்டிப்பா அந்த ஜோக்கரை கொல்லாம விட மாட்டேன், அவன் என் ஃபியான்சியோட சேர்த்து மொத்த டவுனையுமே அழிச்சிருக்கான் அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தாறுமாறா அழுவா. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டர் சொல்லுவா. அவளோட 8வது ஃபியான்சேவா அவன் கொண்டிருக்கானாமா, அதுவும் 8 டவுன் அழிச்சு. இப்படி ஒரு பிளாஷ்பேக்கை வச்சுட்டு இவ அட்டாக் பண்ண வந்தா இதுக்கு என்ன பண்ண முடியும்? என் சந்தோஷத்தை ஏன் அவன் கெடுக்கணும்னு நினைக்கிறான்? என்னால தாங்கிக்க முடியலன்னு கத்திட்டு இருப்பாளா? அவ ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு டேங்கர் லாரி, விடுமா நம்ம டோஃப்ளமிங்கோ உன்னை ஒரு தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு, உனக்கு கெட்டதுன்னா ஏதாச்சும் செய்வாரா? எப்பவுமே இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா நோன்னு சொல்லி பழகு அப்படி இப்படின்னு இந்த பஃபலோ மண்டையா அட்வைஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் அவளோட ஃபியான்சியை காட்டுறாங்க. ஆளு சும்மா மூஞ்சலியே பல மசில்ஸை வச்சு மண்டையில மருதமலையை அடுக்கி வச்சிருக்கான். இப்படி ஒருத்தனை பார்க்கும்போது உங்களுக்கே கல்ல போட்டு கொல்லணும்னு தோணல? அப்படி இருக்கும்போது எப்படி டோஃப்ளமிங்கோ விடுவான்? இதுல காமெடி என்னன்னா, 10 நாளைக்கு முன்னாடி தான் அவனை 8வது ஆளா கொண்டிருக்கானாமா. அவனுக்கு என்னைய பத்தி எல்லாம் கவலையே இல்ல. எப்ப பார்த்தாலும் அவன் இப்படித்தான் பண்றான்னு சொல்லி நெம்ப ஃபீல் பண்ணுவா. உடனே பஃபலோ மறுபடியும் அட்வைஸ் தான் பண்ணுவான். யாராச்சும் ஏதாச்சும் இவகிட்ட வந்து கேட்டாங்கன்னா இவன் நோன்னு சொல்லவே மாட்டா. அதுக்கு நீ முதல்ல ஏதாச்சும் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நோ சொல்லி பழகு அப்படி இப்படின்னு பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவான். 50 நியூஸ் பேப்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காளாமா. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பணம் கடன் கொடுத்திருக்கா. நிறைய ஐட்டத்தை ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வைப்பாளாமா. இப்ப எவ்வளவு கடன் கொடுத்திருப்பேன்னு கேட்டா, அதெல்லாம் உனக்கு இருக்குடா மாங்கா, என்ன ஒரு 98 மில்லியன் பெரிஸ் இருக்கும்பா, இது என் வாழ்க்கை, அதுக்குள்ள நீ நுழையாதான்னு வேற சொல்லிடுவா. உடனே அவனும் இதான் சாக்குன்னு, சரி ஓகேமா ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு ஒரு 2 மில்லியன் பெரிஸ் கடன் கூடன்னு சொல்லி கேட்பான். உடனே அவளுக்கு சந்தோஷம் ஆகி நம்மளோட தேவை இவனுக்கு இருக்குது, உனக்கு எப்ப வேணும், என்ன பண்ண போறேன்னு கேட்டா, இங்க வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் போனதுக்கு அப்புறம் கெசினோக்கு போய் விளையாட போறானாமா. அப்பவாச்சும் முடியாதுன்னு சொல்லுவான்னு பார்த்தா அதான் இல்ல, நான் மிஷன்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் காசை ரெடி பண்ணி தர்றேன், ஜாலியா சப்பி போய் விளையாடுன்னு. உடனே சந்தோஷம் உய்யான்ட்டு போவான். இப்ப இவன் இந்த மிஷனை ஏன் பண்றான்னா, ஜோக்கர் கேட்டதுனால பண்றாளாமா. இல்லன்னா அவனை கொல்றது மட்டும்தான் என்னுடைய முதல் வேலையும்பா. முதல்ல ஒரு பெரிய குண்டை போட்டு இவளை கொல்லணும், பண்றதெல்லாம் காவாலித்தனம், பேசுறது மட்டும் பெரிய விளக்கண்ண மாதிரி. சரி அப்படியே டிராவல் பண்ணி ஒரு வழியா பங்கசாடுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. வந்தவனே நல்லா தெரியுது சீசர் அவனோட கேஸை இந்த மொத்த இடமும் பரப்பி விட்டுட்டான்னு. அதனாலேயே அங்க இருக்கிற எதையுமே ஒழுங்கா பார்க்க முடியல. பேசாம நான் ஒரு குண்டு போட்டேன்னா மொத்த புகையுமே கலைஞ்சிரும்னு சொல்லி எய்மாப்பா. அந்த பஃபலோ அதெல்லாம் ஆகாது, நீ அதை பத்தி கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் வெயிட் மட்டும் பண்ணுன. அப்படியே ஒரு ஜம்ப் அடிப்பா. இவன் நேரம் ஐலாண்டுக்கு பக்கத்துல போய் காத்தை இன்னும் வேகமா அடிச்சு விடுவான். அப்படியே போக கொஞ்சம் கொஞ்சமா கலையும். பார்த்தா அங்க ஒரு ஷிப் ஒன்னு நின்னுட்டு இருக்கும். சேடுன்னு போட்டு இதான் சீசர் யூஸ் பண்ற ஷிப். சரி சீசர் மோனட்டு வெர்கோ அவங்க எல்லாம் வர வரைக்கும் நம்ம அங்க வெயிட் பண்ணலாம், ஏன்னா மொத்த இடமும் கேஸா இருக்கு, நம்ம உள்ள போனா சரிப்பட்டு வராதும்பா. ஆனா அந்த பஃபலோக்கு சீக்கிரமா நான் மிஷனை முடிச்சுட்டு போய் கெசினோல விளையாடணும், எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கும்பா. இப்படி உங்க கேஷுவலா வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சவுண்டு, அதுவும் சும்மா மின்னல் வேகத்துல வந்து அந்த கப்பலை இடிச்சு சும்மா பொத்துன்னு விழும். ஃபர்ஸ்ட் யாரோ அந்த கப்பலை வெடிக்க வைக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒண்ணு வந்து மோதி இருக்குன்னு தெரியும். என்னடான்னு சொல்லி அப்படியே சுத்திட்டு வந்து பார்த்தா நம்ம சீசரு. லூஃபி கடைசி அடிச்சால அடி, அந்த அடியில வந்த விளைவு தான் இதெல்லாம். வாய் வெத்தலை வாக்கு போட்டுருச்சு போல. இவன் இப்படி அடி வாங்கியிருக்கான்னு அவங்களால நம்பவே முடியல. பயங்கர ஷாக்ல இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி ட்ரெஸ் ரோஸால காட்டுறாங்க. அங்கதான ஜோக்கர் இருக்கான். உடனே அவனுக்கு போன் பண்ணி நடந்த மேட்டரை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்க இப்பதான் பங்கசாடுக்கு வந்தோம், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, அங்க சீசர் யாரோ பொழந்து வச்சிருக்காங்க, அவனுக்கு பயங்கரமான அடி அப்படி இப்படின்னு சொன்னவனையே ஃபர்ஸ்ட் ஷாக் ஆவான். அதுக்கப்புறம் வில்லத்தனமா சிரிச்சுட்டு அவனுக்கு பண்ண வேலை தான் இது, சட்டு புட்டுன்னு சீசரை காப்பாத்திட்டு நேரா ட்ரெஸ் ரோஸ் ஆக்குவாங்க. மிச்சத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு ஒண்ணு. சரி ஓகே சீசரை காப்பாத்திடலாம். அப்போ மோனட் வெர்கோவோட நிலைமை, அவங்கள என்ன பண்ணலான்னு கேட்டா பேபி ஃபே என்ன சொல்லுவா, இவனை மட்டும் காப்பாத்திட்டு வர சொல்றான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நம்ம அதை மட்டும் பண்ணுவோம், மிச்சம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு வேகமா போவாங்க. இங்க ஜோக்கருக்கு சிரிப்பா வரும். முட்டா பாலுங்க, லக்கு எப்பவுமே என் பக்கம் தான்டா, சீசர் என்னோட கஸ்டடியில இருக்கிற வரைக்கும் என்னால சேடை ஈஸியா கிரியேட் பண்ண முடியும், உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் நம்மளுக்கு சாப்பர் ப்ரூக்கு காண்டி வெயிட்டிங், ட்ரஃபால்கர்ல கிளம்பலான்னு சொல்லுவான். ஆனா அவன் கையை கட்டிட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே நிப்பான். அதுலயே தெரிஞ்சு போச்சு அவன் வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு. இங்க இவங்க என்ன பண்ணுவாங்க, சீசரை காப்பாத்தி கூப்பிட்டு போயிடலான்னு நேரா அவன் பக்கத்துல வருவாங்க. அவங்களுக்கே ஷாக்கு, எப்படி இவனுக்கு இப்படி ஆச்சுன்னு. சரி ரைட்டு காப்பாத்திட்டு போவோன்ட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க டேங்கர்ல யாரோ நடக்கிறத பாப்பாங்க. அவங்களுக்கே ஷாக்கு, இந்த புகையில யாருமே சர்வைவ் ஆக வாய்ப்பே இல்லையே, இது எப்படி பாசிபிள்னு. அதுக்கப்புறம் அது யாருன்னு பார்த்தா நம்ம பிராங்கி. அப்படியே அந்த ரோபோட்டை வச்சுக்கிட்டு சும்மா மாசா சுத்திட்டு இருப்பான். அப்ப மேல அவங்க பறந்து வரத பார்த்துட்டு, என்னடா ஸ்டேஞ்சான ரோபோட் பேர்டு வந்துகிட்டு இருக்குது, இன்னைக்கு அதை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு வெறித்தனமா லுக்கு விடுவான். அவ்வளவுதான்.